வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. கரூர் துயரத்திற்கு பின்பாக விசாரணை அமைப்புகள் விசாரணை அப்படின்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகள் ஒருபுறம் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசியல் கட்சிகளும் கரூரில் தொடர்ந்து தங்களுடைய ஆய்வு இரங்கலை தெரிவிப்பது ஆறுதல் தெரிவிப்பதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தாவேக தலைவர் தன்னுடைய இந்த கரூர் துயரம் தொடர்பாக பதில் மற்றும் தன்னுடைய இரங்கல் உள்ளிட்டவற்றையெல்லாம் தெரிவித்து ஒரு வீடியோவை வெளியிட்டார். அந்த வீடியோ பேசுபொருளானது. இதற்கு அரசு தரப்புலையும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் தவறு நிகழ்ந்திருக்குன்னு படம் போட்டு வீடியோ வெளியிட்டு அவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லா குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்திருக்கிறாங்க. ஆனால் கூடுதல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் தாவேகாவுடைய தலைவர். என்னென்ன குற்றச்சாட்டுகள், அவருடைய வீடியோ என்ன செய்தி சொல்லுது அப்படின்றதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். விருந்தினர்கள் இணைகிறாங்க. திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் மயிலாடுதுறை விக்கி, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இயக்குனர் நடிகர் திரு பிரவீன் காந்தி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இதற்கு முன்பாக விஜய் பேசின அந்த வீடியோவை பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களோட சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நான் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை.
பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தாவேகா தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ செய்தி, 3 நாட்களாக அவர் பேசலை, அவருடைய கருத்து என்ன, ஏன் இரங்கல் தெரிவிக்கல அப்படின்னா நிறைய கேள்விகளுக்கான விடையாக இருந்திருக்கு. தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேலும் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் விக்கிட்டு இருந்து திருவிக்கி 2 பக்கமும் தவறு இருக்குது அப்படின்ற விஷயங்களை மாறி மாறி குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. விஜய் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கத்தில் அவர் இந்த சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறார். ஏன் எங்களுக்கு கொடுத்த இடத்துல நாங்கள் நடத்தணும், அது தவறா அப்படின்னு கேட்குறார். இல்லை, விஜய் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் 5 மாவட்டத்தில் போய் பேசியிருக்கேன், அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே கரூரில் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன், விஜய் ஆரம்பித்ததே சாவுல இருந்து தான். தன் சொந்த ரசிகனை சாவடிச்சு தான் ஆரம்பிச்சாரு. விக்கிரவாண்டியில் 5 பேர் செத்து போனாங்க, விஜய் போனாரா வீட்டுக்கு? நான் ஒரு இதை வந்து நான் சென்சிட்டிவ் மாநாடுகள்ல விபத்துகள்ல நடந்திருக்கு. நீங்க நான் சொல்றேன், எத்தனை பேர் அந்த கூட்ட நெரிசல் அங்க நடந்தது. விக்கிரவாண்டியில 5 பேர் செத்து போனா, அதற்கு அடுத்து மதுரை மாநாட்டுல 3 பேர், இப்ப 41 பேர். ஏன் அன்னைக்கு காலையில நாமக்கல்ல என்ன ஆச்சுங்க, 35 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்களா இல்லையா? திருவாரூர்ல வந்தப்ப நான் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு சொந்தமானவன், டெல்டா மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் 2 மாவட்டத்தில் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அன்னைக்கு என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. கோயில்களுக்கு மேல ஏறி நின்னாங்க. காவல்துறை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தும், எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக இங்க வந்து அப்பட்டமாக உண்மையா இருக்கு. அவர் சொல்றாரு, மக்கள் பேசுகிறது எல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டுகிறது. மக்கள் பேசுறாங்க, இன்னைக்கு கேட்டு பாருங்க. எங்க வீட்டு மேல கூரையில ஏறி கூரையை உடைக்கிறாங்க, நாங்க கூரையில ஏறாதங்கிறோம், உடைச்சு எல்லாத்தையும் நாசம் பண்றாங்க. நாமக்கல்ல ஒரு கடையில ஏறி அந்த போர்டெல்லாம் டிஜிட்டல் போர்டை அடிச்சு உடைக்கிறான். இவன் தான் அரசியல் படுத்தப்பட்ட கட்சிக்காரன். நான் கேட்கல, அதை கேட்போம். ஆனா 2 தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி நானா சொல்றேன், புஷி ஆனந்த் போய் கேட்கிறாரு, ரவுண்டானா பகுதியை கேட்கிறாரு, ரவுண்டானா பகுதியை காரணம் சொல்லி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பூக்கடை பகுதியை கேட்கிறாரு. பூக்கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்ப கொடுத்த பகுதியை விட மிகவும் சிறிய சாலை, டிவைடர் கூட கிடையாது, சிறிய போக்கு, அங்க எதுக்குமே அனுமதி இல்லைன்னு கொடுக்குறாங்க. ஏன் இந்த இடத்த சொல்றாங்க, பரிந்துரை சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அதிமுகவின் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற வாரம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்ப இந்த இடத்தை காட்டி இதை எடுத்துக்கிறீங்களான்னு தான் கேட்கிறாங்க. இதைத்தான் நீங்க எடுத்துக்கணும்னு அங்க யாரும் கோட் பண்ணல. இதை எடுத்துக்கிறீங்களாங்கும் போது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி கையெழுத்திட்டு அதை ஒத்துக்கிட்டு லெட்டர் கொடுத்துட்டு வந்தது புஷி ஆனந்த், பொதுச் செயலாளர். அப்ப நான் புஷி ஆனந்த் ஏன் ஒத்துக்கிட்டு வராரு? தேர்வு ரவுண்டானா 5 ரோடு இருக்கு, எப்படி வேணா போயிடலாம் அப்படின்னு இப்பயும் சொல்றாங்க. நீதிமன்றத்தில் கூட நீங்க சொல்றாங்க, அவங்க கொடுத்தாங்க, வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டோன்றாங்க. நீங்க அந்த தெருவில் இருக்கிற கரூர்ல இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க. இப்ப நடந்த பகுதியில் அங்கங்க சந்துகள் இருக்கு. இப்ப நடந்த விபத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சந்துல தான் நடந்தது. எக்ஸாக்டா ஒரு பர்டிகுலர் சந்து தான் ஃபுல்லா வந்து 2 வீலர்ஸ் போட்டாங்க. அந்த சந்தை விட்டு வெளியில ஆகிறதுக்கு வழியே இல்லாம சந்தை பிளாக் பண்ணி 2 வீலர்ஸ், அந்த 2 வீலர் மேலதான் போய் எல்லாம் விழுந்திருக்காங்க. அதுல தான் முதல் நெரிசலை ஏற்பட்டிருக்கு. இந்த நெரிசலை எப்படி தெரியுமா, முதல்ல பஞ்சுவாலிட்டி, ஒரு கூட்டத்துக்கு எப்போ வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வரணும். ஒன்று அந்த கூட்டத்தை நடத்துகிற இவர்களுக்கும் அது தெரியல. 12 மணிக்கு வருவார்னு புஷி ஆனந்த் பேட்டி கொடுக்கிறார், 12 மணிக்கு கரூர்ல பேசுவார்னு, 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேசுவார்னு சொல்றாரு, 8:45 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அதே போல இங்க பஞ்சுவாலிட்டி அவரும் காப்பாத்தல. இங்க வந்த ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, சாயங்காலம் 12:30 மணிக்கு வரப்போற விஜயை பார்க்கறதுக்கு 8-10 மணில இருந்து கூட்டம் கூடியிருக்காங்க. அப்ப தண்ணி இல்ல, நீங்க கூட்டம் ஆர்கனைஸ் பண்ண நீங்க கொடுக்கணும்லங்க, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அவனை பாட்டை போட்டு கூஸ்பம்ஸ் ஆக்கி அவனுக்கு எந்த நிலையில நீங்க வச்சிருந்தீங்க, டோட்டலா டீஹைட்ரேட் ஆயிருக்கான். கூட்டம் நெரிசல் ஆயிட்டு விஜய் வாகனத்திலே விஜய் என்ன சொன்னாரு, அந்த வாகனத்தில் நீங்க பேசி இருக்கிறாரு, காவல்துறை இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க முடியாது, காவல்துறை எனக்கு ஒத்துழைப்பு அளிச்சு, இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அப்ப காவல்துறை ஒத்துழைப்பு அளிச்சதுனால தான் இந்த கூட்டத்துக்குள்ளே வராது. எப்ப நெரிசல் ஏற்படுதுன்னா, இவருடைய வாகனம் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஃபுல்லா கூட்ட நெரிசல் ஆயிட்டு வாகனத்தை அதுக்குள்ள பஞ்ச் பண்றாங்க.
விட்டாங்க. ஏற்கனவே நெரிசல் இருக்கும்போது வாகனத்தை உள்ள திணிக்கும் போது இன்னும் 2 பக்கம் விலக தான் செய்யும். இல்ல அப்ப லேசா தடியடி நடத்துறாங்க, லேசா வண்டி வரதுக்கு இல்ல, அது லேசா வண்டி வரதுக்கு வண்டியை உள்ள ஃபுல் தடியடி நடத்தல, வண்டியை மூவ் பண்றதுக்கு அவங்களை கலைச்சு விட்டாங்க. ஆனா உள்ள வண்டி போனதுமே இவர் பேச தொடங்கியதுமே இங்க மக்கள் சரிஞ்சு விழுந்து ஆரம்பிச்சாங்க. இது ஆதிவர்ஜன் 2வது தடவை வெளில வந்து பார்த்து சொல்றாரு, ரியலைஸ் பண்றாரு சுத்தி என்ன நடக்குது. எங்க விஜய் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் செத்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு காணொலி காட்சி, எவ்வளவு விஜய் நிப்பாட்டினாரு, என்ன நடக்குதுன்னு அவர் வந்து பொறுப்புல இல்ல, நிப்பாட்டினாரு என்ன நடக்குது மயக்கம் போயிட்டாங்கன்னு நிப்பாட்டுறாரு, அவருடைய வண்டியில இருந்து தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா நம்மளை விட உளவுத்துறைக்கு இந்த தகவல் அதிகமா தெரியும், என்ன நடக்கும் நடக்க போகுதுன்னு. நீங்க சொல்றீங்க நாமக்கல் அவ்வளவு பேர் விழுந்திருக்கப்போ இங்க நீங்க வர்றப்பவே லேட்டு, இங்க ரொம்ப அதீதமா இருக்குன்னா அதை தடுக்க வேண்டியது காவல்துறை. அதான் சொல்றாங்க 5 மணிக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கிட்ட தகவல் கொடுத்திருக்காங்க, சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு, நீங்க அனுமதிக்க கூடாது, இந்த இடத்துல நிறுத்துங்கன்னு இருக்காங்க. முன்னாடி நிறுத்த சொன்னதுக்கு நாங்க இங்க நிறுத்த மாட்டோம், மைக் அங்க செட் பண்ணி இருக்கோம், அதனால அது வரைக்கும் உள்ள போகணும்னு மூவ் பண்ணது பொறுப்பாளர், அதனாலதான் இப்ப வழக்கு. இப்ப அதை சொன்ன பேச்ச கேட்கலங்கிறதா வழக்கு. நான் என்ன சொல்றேன், இவர்களுடைய அரசியல் எப்படிப்பட்டு, எங்க அதிமுக திமுக கூட்டத்தில் எவனாவது கொடிக்கம்பத்தில் ஏறி இருக்கானா, பேர்கேட்டை ஏறி உடைச்சிருக்கானா, கரண்ட் கம்பியில ஏறி நின்றுட்டு இருக்காங்க, இவனெல்லாம் என்ன சொல்றீங்க? சரி கேட்போம். தொடர்ந்து திரு பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட திரு அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு பிரவீன் காந்தி, இந்த வீடியோ ஈரங்கள் போதுமா? நீங்கள் தான் சொன்னீங்க விஜய் தூங்கியிருக்க மாட்டார், மனவேதனையில் இருப்பார்னு. அந்த வீடியோ செய்தி அதை உருக்கமாக எல்லாம் பேசுகிறார், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது போதுமா? கட்சியினருக்கு விஜயை பார்த்துட்டா இல்லை விஜய் ஒரு உருக்கமான செய்தி சொல்லிட்டா போதும், காமன் மேன் இந்த வீடியோ எப்படி எடுத்துக்குவான்? கரூரில் நடந்த சம்பவம் கருப்பு தினமாக கரூர் மக்களுக்கு மாற்றி இருக்கிறது. அந்த நடந்த சம்பவம் வந்து கரூர் மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீங்காது. அரசியலில் மாயாஜாலம் செய்வார் என்று நம்பிக்கொண்டு பெரிய மாற்றத்தை எழுத மரண ஓலத்துக்கு நடுவே மாட்டிக்கொண்டு இன்று எதை நோக்கி இந்த அரசியல் நகர்வு என்பது குழப்பம் அனைவருக்கும் வந்துவிட்டது. ஏன்னா 41 பேர்ன்றது அரசியல் நிகழ்வுலே கிடையாது. சைனா வந்து முதல் முறையாக சைனா இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு, இந்தியாவில் கரூரில் சின்னாபின்னமாக ஆனதற்கு சைனா தன்னுடைய வருத்தத்தை முதல் முறை பதிவு செய்திருக்கிறது. உலக அரங்கிலேயே அரசியலில் இந்த அதிர்ச்சி செய்தி ஒரு மிரட்சியை தந்திருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கும் காரணங்கள் என்ன? அவரோட பார்வையில் என்னவா சொல்றாருன்னா, கரூரில் ஒரு கருப்பு ஆடு என்னுடைய கட்சிக்கு எதிராக வேலை செய்து விட்டது என்பதை மக்களின் மிகப்பெரிய வீடியோக்கள் மூலமாக சோசியல் மீடியா நம்மளும் பார்க்கிறோம், நானும் பார்த்தேன். யாரோ ஒரு கருப்பு ஆடு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கு, அதனால் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்பதுதான் திரு விஜய் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்டா தெரியுது. இல்ல அதை மக்கள் ஏத்துக்குவாங்களா சார்? மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா? இல்ல மக்கள் 90% சார் நம்ம சோசியல் மீடியா சேர்த்து வச்சிருக்கீங்க. இல்ல சார், அந்த அதிகாரம் கொடுத்தது யார் சார்? அந்த அனுமதி கொடுத்தது யார்? அதிகாரத்தில் இருந்தவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் சார். அங்கேயே பிறந்து வளர்ந்த அந்த லோக்கல் ஆளுங்களுக்கு தெரியணும்ல சார், இது எவ்வளவு பெரிய விபரீதங்களை எடுத்து வரும்னு தெரியும்ல. ஊருக்கு ஒதுக்குப்புறமா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஸோ இவங்க ஒரு ஆர்வத்தில் கேட்டாலும் சட்டத்தில் இருப்பவர்கள், அரசாங்க ஆணை பிறப்பிக்கிற இடத்துல இருக்கிறவங்க இந்த தப்பெல்லாம் நடக்க நீங்க இங்க பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா மேட்ரு ஓவர். அது என்ன நடக்குதுன்னா, மக்கள் சொல்றது, நான் இது என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்ல, மக்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே ஈவன் பிரேமலதா மேடம் ரொம்ப தெளிவா அந்த இடத்துக்கு போய் மக்கள் கிட்ட பேசி, விஜயகாந்த் பிரேமலதா மேடம் ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. இது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு சதியை போல் தெரிகிறது. அந்த இடத்தை தந்தது அது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்குன்னு பிரேமலதா மேடம் வந்து அவங்க எல்லாரையும் கேட்டுட்டு தான் அவங்க சொல்றாங்க, அவங்களா சொல்லல, மக்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் ஒரு காணொலி வெளியிடுறாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த கரூரில் ஒரு கருப்பு ஆடு இருக்கிறது. அந்த கருப்பு ஆடு யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தின் கடமை. அது தெரிந்தால் மட்டுமே தான் திரு விஜய் அவர்களின் அந்த அவர்கள் ஒரு தப்பு இருக்கு சார், ஒரு தப்பு நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசினாலும் ஒரு தப்பு அங்க இருக்கு. இவ்வளோ பெரிய இளைஞர் படையை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய ரசிகர் படையை வச்சுக்கிட்டு, தொண்டர் படையை வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வரும்போது ஒரு 10,000 பேர் அங்க ஒர்க் பண்ணுவாங்க சார். நீங்க அதை சொல்றதுக்கு ஆள் இல்ல. திரு புஷி ஆனந்த் பத்தல, நான் இப்ப சொல்றேன், புஷி ஆனந்த் சார் பத்தல,
ஏன்னா அவர் ஒரு பாண்டிச்சேரிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்தவர். அப்கோர்ஸ் விஜய் சாரோட மகிமை தெரியும். ஆனால் விஜய் பின்னாடி உயிரை கொடுக்கிற அந்த தொண்டர்களை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. போலீஸா எல்லா இடத்துலயும் வராது சார். எம்ஜிஆர் வந்தாருன்னா சார் ரசிகர்கள் வந்து நிப்பாங்க சார், தொண்டர்கள் வந்து நிப்பாங்க. எம்ஜிஆருக்காக உயிரை கூட அப்படி வந்து நிப்பாங்க. மத்த கட்சிகள் அந்த மாதிரியான ஒரு படையை, இளைஞர் படையை, தொண்டர் படைன்னு தனியா வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்குன்னு. இங்க எல்லாருமே ரசிகரா இருந்தது பிரச்சனை. ஆமா, அது இவங்க அவர்களை தொண்டர் படையாக மாற்றி அவர்களுக்கு சரியான பயிற்சியை தந்து சார் விஜய் சாரை பார்க்க வரதுல 50% இன்னும் ரசிகர்கள் தான் சார் வராங்க. தாய்மார்கள், குழந்தைகள், இவங்கெல்லாம் ரசிகர்கள் தான். இந்த ரசிக மனப்பான்மையை தாண்டி அவர்களை வழி நடத்த தொண்டர் படையை ஏற்பாடு செய்யறதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது வந்திருந்தா இத்தனை உயிர் போயிருக்காது சார். அங்க ஒரு திட்டம் நடந்தது சார். தப்பு நடக்கணும்னு பிளான் பண்ணது உண்மை. பிளான் பண்ணது உண்மை. ஆனா இது இவ்வளவு பெரிய தப்பா நடந்து போனது. ஓகே, கேட்போம் திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட. எஸ் சார். அதில் ஒரு சதி இருக்குன்னு முதல் நாள்ல இருந்து குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அஃப்கோர்ஸ் அதான் சொல்லுது. கரூரில் மட்டும் ஏது நடக்கணும், இந்த உண்மை மக்களுக்கு தெரியும் அப்படின்னு. கரூர் அங்கே போகிறாரு, அங்கே யாரை குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்றத வச்சு இப்போ அவர் கரூரோட முடிச்சு போடுறதெல்லாம் வச்சு காமன் மேன் எப்படி எடுத்துக்குவாங்க? சதி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா? மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகு அங்கே நேரில் சென்று பார்த்துவிட்டு விமான நிலையத்தில் வைத்து ஒரு பேட்டி அளித்தார். அப்ப அவர் ஒண்ணு சொன்னார், அங்க வந்து சமூக விரோதிகள் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி இதே மாதிரி விசாரணை ஆணையம் அமைத்து ரஜினிகாந்த் அவரிடம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சும்மா சொன்னேன்ட்டார். அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டார். இப்ப சகோதரர் பிரவீன் காந்தி அவர்கள் ரஜினிகாந்தினுடைய தீவிர ரசிகர், தீவிர ஆதரவாளர். அங்க ஒரு பெரிய சதி நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உள்ளபடியே அப்படி ஒரு சதி நடந்திருப்பதை பற்றி அவருக்கு தகவல் தெரியாம அப்படி சொல்ல மாட்டார். சும்மா வாய்ப்புளித்தோ மாங்காய் புளித்தோன்னு பேசக்கூடியவர் அல்ல நம்முடைய சகோதரர் பிரவீன் காந்தி அவர்கள். காவல்துறை அல்லது நம்முடைய அருணா ஜெகதீசன் ஆணையம் அவரை விசாரிக்கணும், அல்லது அவரே நேரடியாக சென்று தானே முன் வந்து விஜய் சொல்றாருல, விஜய் சொல்றத வச்சு ஒரு நிமிஷம் விஜய் எங்கேயும் சதின்னு சொல்லலையே. சதி நடந்திருக்கு சொன்னாரு நிர்மல்குமார் சொன்னாரு. விஜய் சொன்னாரா நிர்மல்குமார் சொன்னாரா? சதி நடந்திருக்கு நிர்மல்குமார் சொன்னாரு. கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது இது மக்களுக்கு தெரியும் சார். ஒரு நிமிஷம், விஜய் சொன்னார் நீங்க சொன்னீங்க. அங்க வேற யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, ஒரு கருப்பாடு பிளான் பண்ணுச்சுன்னு சகோதரர் சொல்லுகிறார் என்றால் நான் கோபத்திலே சொல்லல, நான் வந்து வாதத்திற்காக சொல்லல, சீரியஸா சொல்றேன். அது யாராவனாலும் இருக்கட்டும் சார். அதை பற்றி தகவல் தெரியாம இவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க தந்தி தொலைக்காட்சியில கண்டிப்பாக பிரவீன் காந்தி பேசியிருக்க மாட்டார். அவருக்கு ஏதோ தகவல் தெரிஞ்சிருக்குது, அவரை காவல்துறை விசாரிக்க வேண்டும். யார சகோதரர் பிரவீன் காந்தியா அந்த உண்மை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்கும், அதை கண்டிப்பா அவர் சொல்லுவார் அப்படின்னு நான் நம்புறேன். அல்லது ரஜினிகாந்த் வழியிலேயே இல்லைன்னு சொல்றாரான்னு தெரியல. அன்புமணி கேளுங்க. மக்கள் ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் சொல்றாங்க, ஹேமமாலினி வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஓகே, என்னோட ஒபினியன் இல்ல. சரி, ஓகே. நான் பல பேர் சொன்னதை நான் சொல்றேன். நீங்க வந்து புதுசா நான் சொல்லணும் இல்ல. உங்கள் மனசாட்சியா சொல்லும். பேசுபவர் செந்தில் உங்கள் மனசாட்சியா சொல்லும். ஓகே, ஒரு நிமிஷம் செந்தில்வேல். நான் பேசிட்டு இருக்கேன்ல, அவர் பேசும்போது நான் எதுவும் குறிக்கல இல்ல, பேச சொல்லுங்க. அவர் நீங்க என்ன குறிச்சு பேசுறீங்க சார்? நான் செந்தில பத்தி பேசல சார். நீங்க உங்களை தப்பாவே சொல்லல. இல்ல ஒரு நிமிஷம் டைரக்டர் ஓகே ப்ளீஸ் அவர் முடிச்சிரட்டும். நான் மக்கள் இல்ல ஓகே, நான் உங்ககிட்ட திரும்ப வர்றேன். ஓகே, உங்ககிட்ட நான் திரும்ப வர்றேன் வேணாம். ஓகே, செந்தில்வேல் மட்டும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி சொன்னார். எஸ், பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய கருத்தை அப்படியே சகோதரர் பிரவீன் காந்தி ஏற்றுக்கொண்டு நம்புவாரே என்று சொன்னார். நல்லா கேட்டுங்க கார்கே, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு பிரவீன் காந்தி நம்புவாரே என்று சொன்னால் அந்த கருப்பாடு கான்ஸ்பிரசி தியரில நான் சொல்லல, எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. தாவேகாவோ விஜயோ திமுகவோ அதிமுகவோ யாருமே சதி செய்யவில்லை. இது முழுக்க விபத்து. திட்டமிடப்படாமல் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறதுதான் அந்த கொடூரம்.
யார் மேலேயும் சதி இல்ல. ஆனால் இப்ப இவங்க சொல்ற கான்ஸ்பிரசி தியரிக்காக நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னபடி பார்த்தால் அந்த கருப்பாடு தாவேக்கா. ஏன் தெரியுமா? பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்க தெரியுமா? கூட்டத்துக்குள்ள முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு, அந்த ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது, அந்த ஆம்புலன்ஸ் வந்ததால் தான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு அவங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரியா சொல்றாங்க. கூட்டத்துக்குள்ள முதல்ல வந்து ஆம்புலன்ஸ் எது தெரியுமா? தாவேக்கா ஆம்புலன்ஸ். இன்னைக்கு தாவேக்கா ஆம்புலன்ஸ். அப்ப தாவேக்கா ஆம்புலன்ஸை வேணும்னு உள்ள விட்டு சதி பண்ணிருக்காங்க. அப்படிதானே? அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க சார்? அப்ப தாவேக்கா ஆம்புலன்ஸை வேணும்னு உள்ள விட்டது யாரு? தாவேக்கா ஆம்புலன்ஸ் தாவேக்கா காரங்க தான் கால் பண்றாங்க. சரி, யார் கால் பண்ணா நான் சொல்லட்டுமா? அப்ப இந்த கான்ஸ்பிரசி தியரியை நான் இப்படி சொல்லட்டுமா? விஜய் தான் இந்த சதிகாரர் அப்படி சொல்லலாமா? ஏன்னு சொல்றேன், நீங்க இன்னொரு வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க. என்ன வீடியோ தெரியுமா? அந்த பவுன்சர்ஸ் ஏறி போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்களா கார்கே சார்? என்ன சொல்லுவாங்க? ஆமாம், கிரவுட் பஸ் ஆகுது அப்படினு நிறைய பேர் மயங்கி விடுறாங்க. உடனடியாக ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. டாக்டர் கூப்பிடுங்கம்மாங்க. அவருடைய டாக்டர் அவர் கூப்பிடுவாரு. தாவேக்காவினுடைய ஆம்புலன்ஸ் மட்டும் அங்க 7 ஆம்புலன்ஸ், 2 ஆம்புலன்ஸ் விஜயோடய வந்துச்சு, 5 ஆம்புலன்ஸ் அங்க நின்னுச்சு. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் முதல்ல விஜய் கூப்பிடுறாரு, போய் அந்த பவுன்சர் சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும்னா அந்த ஆம்புலன்ஸை திட்டமிட்டு வர வைத்தவர் விஜய் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன வாதம் இது? என்ன வாதம்? இல்ல ஒரு நிமிஷம் கார்கே, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நான் திருப்பி சொல்றேன், மிகுந்த மனவேதனையோடு சொல்றேன். இது யாருடைய சதியும் அல்ல. ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த சகோதரர் விஜய் அவர்கள் அவர் திமுக விமர்சிக்கலாம், அதிமுக விமர்சிக்கலாம், அது வேற. ஆனால் ஒரு நிகழ்ச்சியை எப்படி திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்பதை பற்றி புரிதல் இல்லாததனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரவாண்டியில் 400க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்தார்கள். ஆனால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எதுவும் ஆகவில்லை. மதுரையில ஹர்திக் ரோஷன் அப்படின்னு ஒரு இளைஞன், 19 வயது இளைஞன், மதுரையில மூச்சு திணறி இதே மாதிரி கூட்டத்துக்குள்ள நின்று மூச்சு திணறி இறந்து போனான். அது யாரோட சதின்னு சொல்ல போறீங்க? அது யாரோட சதின்னு சொல்ல போறீங்க? நாமக்கல்ல லாஸ்ட் ஒரு லைன், அடுத்த சுற்றுல நான் பேசிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை இந்த சுற்றுல நாமக்கல்லில் 40 பேர் கிட்டத்தட்ட மயங்கி விழுந்தாங்க. இன்றைக்கு வந்து அரசும் அதை உறுதிப்படுத்துது. அரசினுடைய தரப்பு 31, 34 சொன்னாங்க. செய்தியாளர்கள் தரப்புல 40 பேர் மயங்கி விழுந்ததா சொன்னாங்க. அந்த 40 பேர்ல 4 பேர் மிக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அவங்க வந்து இந்த நிமிடம் வரை நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த விபரீதமும் ஏற்படல. அது வரைக்கும் மகிழ்ச்சி. அப்ப நாமக்கல்லிலும் இது நடந்துச்சு. இவர் போல எல்லா ஊரிலும் இது நடந்திருக்கிறது. உங்களுடைய தெளிவான திட்டமிடாத பணிகளால் ஏற்பட்டது. அதற்கு குறைந்தபட்சம் பொறுப்பேற்று வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் விஜய். அதை தெரிவிக்காதது உள்ளபடியே கண்டனத்திற்குரியது. ஓகே, நான் திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட முதலமைச்சர் விஜய் அப்படின்னு பெயர் சொல்லலை. நீங்கள் விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களான்ற கேள்வியை கேட்குறப்ப கூட ஆணையம் அதை முடிவு பண்ணும், ஆணையம் வந்து அறிக்கை கொடுக்கட்டும் அப்படின்றாங்க. ஆனால் விஜயுடைய இந்த பதிலில் சிஎம் சார் பழிவாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது ரெண்டும் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இது ரெண்டும் இப்போ நீங்கள் வந்து இந்த தலைப்பை நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அருமையாக கட்டியிருக்கீங்க. இந்த தலைப்பை நீங்கள் கட்டினதுலேயே நுட்பமான ஒரு வார்த்தையை வச்சுருக்கீங்க, அரசு வெர்சஸ் விஜய். அந்த இடத்துலையே நீங்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் சம்மப் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போது நான் உங்கள் தலைப்பை விரிவாக்கி பேசினாலே மொத்த விஷயங்களும் உள்ளே வந்துடும். என்னென்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்குல்ல, அதையே சிஎம் வந்து ஒரு படி மேலே உயர்த்திட்டார் தன்னுடைய நடவடிக்கைகளால். ஏனென்றால் ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு அன்பர் விஜய் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அவருக்கு அவரே குறிப்பிடுவதைப் போல அவருக்கு எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய கூட்டங்கள் வருகிறது. அவர் இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை நேரடியாக எதிர்க்கிறார். கரூரில் எதிர்பாராத ஒரு விபத்து நடக்கிறது. நம்ம தொலைக்காட்சிகள் எல்லாம் ஒரு செய்தி வந்தது, என்னன்னா, சென்னை வந்தடைந்தார் விஜய், கீழே கரூருக்கு புறப்பட்டார் முதலமைச்சர். இப்படி இந்த 2 லைன் எல்லாம் இது முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து டிக்கரில் போட்டோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, முதலமைச்சர் இதை வந்து தாவேக்காவினுடைய கூட்டத்தில் நடந்த ஒரு விபத்து அல்லது ஒரு புதிய அரசியல் கட்சியில் நடந்த ஒரு விபத்து அப்படின்லாம் பார்க்கல. தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு, ஒரு நெரிசல் மரணம் நடந்திருக்கு. அப்போ இந்த அரசு என்ன பண்ணணும்? அவர் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு பாருங்க, இது ஒரு அரசியல் கட்சியில் நடந்திருக்கு. ஏனென்றால் பெரும்பாலும் இந்தியாவில் வந்து அரசியல் கட்சிகளில் இது போன்ற நெருக்கடி மரணங்கள், நெரிசல் மரணங்கள் நிகழ்வதில்லை. பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஆணையத்தை அறிவிக்கிறார். 3 மணிக்கு போய் முதலமைச்சர் வந்து கரூரில் நிற்கிறார். அப்போ நிர்வாக ரீதியாக நிர்வாகத்தை வந்து அவர் முடக்கிறார், வேகப்படுத்துறார். நிர்வாகம் இதை வந்து வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். அப்போ அரசு தன்னுடைய பணிகளை
தெளிவாக செய்கிறது. இப்போ பலரும் கருதுவதைப் போல தாவேக நிர்வாகிகளை கைது பண்ணியிருக்கலாம். இன்னமும் இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல, இவர் இல்லாமல் வேறொரு முதலமைச்சராக இருந்திருந்தால் நீங்க வந்து ஐயா விஜயவே கூட கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் இனிமே வேண்டாம், ஒரு புதுமையான பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்குள்ள நம்ம போகலாம், ஒரு அரசியல் ரீதியாக இதை எந்த இடத்துலையும் நம்ம முன்னெடுக்கவே வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு அவர் வரார். அவர் எந்த இடத்திலையுமே தாவேகாவை நேரடியாக குறிப்பிட்டோ அல்லது நிர்வாகிகளை சுட்டிக்காட்டியோ சொல்லவே இல்லை. அரசு அதிகாரிகளுமே கூட ரெண்டு விதமா இருக்காங்க. ஒன்று வந்து காவல்துறை அதிகாரிகள் சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஆனால் முதல்வர் ஐயா இன்னொரு காரியத்தை பண்றாரு. என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல ஒரு ஆதாரம் இல்லாமல் பதிவிடப்படுவதற்குல அதை வந்து இந்த நேரத்தில் நீங்க வந்து பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படிங்கிறத சட்ட ரீதியாக வந்து அப்ப என்னன்னா, ஒருவர் இருவரை கைது செய்த பிறகு நீங்க இன்னைக்கு சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா, கரூர் பற்றி மனம் போல எழுதி கொண்டிருந்தவர்கள் எல்லாமே அவருடைய பதிவுகளை நீக்குகிறார்கள் அல்லது புதிய பதிவுகளை போடுவதற்கு தயங்குகிறார்கள். அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த இன்னும் சொல்ல போனா நாம இன்றைக்கு இந்த விவாதத்தை நீங்க இந்த தலைப்பை கட்டி இருக்கீங்கல்ல, அதுக்கே முதல்வர் தான் காரணம். இப்போ நேற்றும் இன்றும் நடந்த சீக்வன்ஸை பாருங்க. நேற்றைக்கு ஐயா முதல்வர் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்க, எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டார்கள். அப்போ அவர் என்ன பண்றாரு, நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதல்வர், இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம ஜெயலலிதா தமிழ்நாட்டினுடைய இதுவரை இருந்த முதல்வர்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த லேண்டை வந்து அவங்க ஓன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் மை லேண்ட், இது என்னுடைய மக்கள். நீங்க இது அந்த ஆட்டிடியூட் வந்து ஜெயலலிதா மாட்ட இருந்தது, கலைஞர் ஐயாட்ட இருந்தது, காமராஜர் ஐயாட்ட இருந்தது, அண்ணா வந்து இதனுடைய தலைமகனாகவே இருந்தார். அப்ப இவர் என்ன சொல்ற, திஸ் இஸ் மை லேண்ட், இங்க நடந்தது இறந்தது என்னுடைய பிள்ளைகள், நான் பார்க்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நேற்று முதல்வருடைய வீடியோக்கு பிறகு இன்றைக்கு ஐயா விஜய் அவர்களுடைய ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் அவர் நேரடியாக முதல்வரையே குற்றம் சாட்டுகிறார். அவர் நேரடியாக சிஎம் சார் அப்படின்னு அட்ரஸ் பண்ணி குற்றம் சாட்டுகிறார். இன்னமும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் மீது ஒரு சந்தேக கணைகளை எழுப்புகிறார். ஆனால் இதையெல்லாம் வைத்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்ல வரவில்லை. அரசு சார்பில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் வந்து பதில் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ச் பை இன்ச்சா இதை சொல்றாங்க. என்ன நடந்தது, எத்தனை மணிக்கு கூட்டம் வந்தது, நிர்வாகம் எப்படி செயல்பட்டது. அப்ப இதுல என்ன விஷயம் வருதுன்னா, நிர்வாகத்திடம் தாவேகா போய் அனுமதி கேட்கிறாங்க, மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளோடு அனுமதி கொடுக்குது. ஒரு விபத்து நடந்து விட்டது. அந்த விபத்து நடந்த பிறகு மாநில நிர்வாகம் சீனுக்கு வருது. இன்றைக்கு யாரெல்லாம் இருக்கா, செயலாளர் அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏடிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு காணொளி வாயிலாக நிதானமாக பதில் சொல்கிறார்கள். இதுதான் நடந்தது. மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். முதலமைச்சர் இதை நினைக்கிறது, இது நிர்வாகம் வர சார், நிர்வாகம் விசஸ் விஜய் அல்லது தாவேகா அந்த இடத்துல நீ படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல அவர் என்ன, அவர் திமுக விசஸ் தாவேகா அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அவர் ஒரு ஜனநாயக பண்போட ஒரு பெருந்தன்மையோட இந்த நிலத்துக்கான தலைவராக அவர் நிற்கிறார். என்னன்னா, ஒரு புதிய கட்சி வருது, அதை ஜனநாயகத்தில் அவர் வரவேற்கிறார். இப்ப திமுக எல்லாருமே சொன்னாங்கல்ல, யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாங்க, அரசியலுக்கு வரலாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, புதிய ஒரு கட்சி வருது, அந்த இதுல ஒரு விபத்து நடக்குது, நான் இன்றைக்கு முதலமைச்சருங்கிற இது சேர்ல இருக்கேன், திஸ் இஸ் மை சேர், திஸ் இஸ் மை லேண்ட். அப்போ அவர் காட்டுகிற அந்த நிதானம் வந்து, நீங்க தலைப்பை சுருக்கி இருக்கீங்கல்ல, அரசு வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகுது. இப்போ இதுல 3 இடம் இருக்கு. ஒன்னு வந்து மரபான பத்திரிகைகள், அவங்க நிதானமா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னா, மிக மூத்த பத்திரிகைகள், நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட தாவேகாவை நேரடியாக குற்றம் சாட்டி தலையங்க எழுதுறாங்க. இப்ப நம்மை போன்ற தொலைக்காட்சி ஊடகங்கள் என்ன பண்றோம்னா, வாத பிரதிவாதங்கள், 2 பேருடைய கருத்துக்களையும் நாம முன்வைக்கிறோம், 2 பேர் தரப்பையுமே நாம செய்தியாக்குறோம். ஆனால் சமூக வலைதளங்கள்ல அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து, இந்த நிலம் என்னுடைய நிலம், இதனுடைய தலைமகனாக இருக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று முதல்வர் காட்டுகிற இந்த நிதானமும் இந்த பெருந்தன்மையும் தமிழக அரசியல் களத்தையே ஒரு புதிய இடத்துக்கு நகர்த்துகிறது. ஒரு வார்த்தை தான் சகோதரர், என்னுடைய இனிய, நான் பெரும்போடு நேசிக்கும் சகோதரர் பெருமாள்மணி மிக நேர்த்தியாக வாதங்களை வைத்தார், முழுமையாக உடன்படுகிறேன். ஆனால் அவர் அடுத்த சுற்ற சொல்வார் நம்புறேன், அல்லது ஏன் சொல்ல தயங்கினாரான்னு தெரியல. உங்க தலைப்பை பிற்பாதியை மட்டும் எடுத்தார், முற்பாதி அவர் சொல்லல. அரசு வெர்சஸ் விஜய் அல்ல தலைப்பு கரூர் மரணத்தில் யார் சொல்வது உண்மை. முதலமைச்சர் என்ன சொன்னாரு எல்லாருக்கும் தெரியும். மணியினுடைய மனசாட்சி இந்த இருவரில் யார் சொல்வது உண்மை என்று சொல்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு அவர் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், முதல்வர் சொல்வது உண்மை. என்னுடைய கருத்து, மணி என்ன நினைக்கிறார், முதல்வரா விஜயா? நான் திரு பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட, திரு பிரவீன் காந்தி,
முதலமைச்சர் விஜய்னு பேர் குறிப்பிடலை, தாவேக்கான்னு குறிப்பிடலை. ஆனால் விஜய் வந்து சிஎம் சார் அப்படின்னு ஆட் பண்ணுறாரு, கரூர் அப்படின்னு ஆட் பண்ணுறாரு. இதை ஒரு பக்கம் விளக்கமாக பார்க்குறதா இல்லை விஜயும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்க்குறதா? முதல்ல செந்தில் அவர்கள் சொன்னதுக்கு நான் வந்து ஒன்றை சொல்லிடுறேன். ஒட்டுமொத்தமான ஒரு ஒப்பீனியனை நாம் ஒரு இடத்துல சபையில் பேச வரும்போது பேசுகிறோமே தவிர, நான் விஜய் மீதும் குற்றம் சொல்லியிருக்கிறேன். நேற்று முந்தா நேற்றுலாம் அவர் கிளம்பி வந்தது தப்புன்ற. ஓகே, 40 பேர் இறந்திருக்கிற அந்த கரூர் மக்களுக்கு நீங்க எந்த வகையில நீங்க வந்து ஆதரவு சொல்லுவீங்கன்றது, யாரோ ஒரு குற்றவாளி இருக்காங்கன்றது இல்லாமலாம் இருக்காது. அது யார் தாவாக்கா சைட்லயும் இருக்கலாம். அதை கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியன்றதா நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல நான் பேசினேன். அதில் டைரக்டா திரு விஜய் அவர்கள் சிஎம்ஐ குறிப்பிடுவது சரியல்லன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு முக்கிய செய்தியுமே இல்லை, இதுதான் இல்லாதப்போ ஸ்ட்ரெயிட்டா சிஎம் சிஎம் சிஎம்னு சொல்றது நானு பிளஸ் டிஎம்கேன்னு ஒரு காட்டுறதுக்காக தான் இருக்குன்றது தான் அதுல தெரியுதே தவிர, எதையுமே ப்ரூவ் பண்ணாம ஆளுங்கட்சி மீது, ஆளுங்கட்சி நடத்தினா எப்பவுமே ஆளுங்கட்சி பலியாடு, எப்போதுமே கருப்பு ஆடும் பலியாடும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பலியாடு அரசாங்கம்ன்றது நீங்க டைரக்டா அட்டாக்ன்றது தான் இப்போ நம்ம விஜய் சார் பேசுறதே தவிர, திரு ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை இன்னும் சொல்ல போனா அங்கிள்னு பேசும்போது எல்லாருமே வந்து குற்றம் சாட்டினாங்க. அப்போ கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி எதையுமே ரியாக்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு, ஒரு ஜென்டிலான ஒரு அரசியலை முன்வைக்கிறார்ன்றது அது உண்மை. ஆனால் நான் கொதிப்பதும் நான் கோபப்படுவதும் 40 உயிர்கள் இறந்ததற்கு யாராவது ஒருத்தர் ஒரு பொறுப்பாளராக மாற வேண்டும். இது போற போக்கில் கடந்து போக கூடாது. அது அரசுக்கும் உண்டு, திரு விஜய் அவர்களுக்கும் உண்டு. ஏன்னா 40 பேருங்க, இது உலக அரசியலே கிடையாது. விஜய் தாவேக்கா தன் மீதான குற்றச்சாட்டு அரசு பக்கம் முழுசா திருப்புதோ? இப்ப அரசு பாதி பொறுப்பேற்றுக்கணும். நம்ம அந்த கேள்வியை விக்கிட்ட கேட்டேன். அதே மாதிரி தாவேக்காவும் தானும் கொஞ்சம் பொறுப்பேற்கணும்ல சார். நீங்க அதற்காகத்தான் ஒரு ஐஏஎஸ் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அங்க தப்பு நடந்திருக்கிறது தெரிஞ்சதுனால தான் நீங்க ஐஏஎஸ் வந்திருக்கீங்க. அமித்ஷா இறங்கி இருக்காரு. இப்போ குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும். இருக்கும், குற்றவாளி இல்லாமல் இந்த தவறு நடந்திருக்காது சார். சார், போற போக்கில் நடக்கிறதுன்றது ஒரு நெருக்கடின்றது வரும் சார். ஒரு மயக்கம், அங்க சுருண்டு விட்டாங்க, தண்ணி இல்லை, இதெல்லாம் ஆனா 40 பேர் சாவுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள நடக்கிறது நீங்களே ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க சார். அது எப்படி சார் வந்து ஒரு திட்டமிடுதல் இல்ல. மகாமகத்துல இது மாதிரி நடந்திருக்கு. 2005 ஃப்ளட்ல கொடுத்த நிவாரணத்துல இதே போல் நடந்திருக்கு. சார், அதெல்லாம் எவ்வளவு பெரிய கூட்டம் சார். இங்க கூட்டமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30ல இருந்து 40,000 பேர் சார். இந்த 30,000 அண்ணே ஒரு விஷயம் மட்டும் இப்ப நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் இருக்குண்ணே. என்னன்னா, இதுவரைன்னு இந்த மாதிரியான நெரிசல் மரணங்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல நடந்திருக்குண்ணே. ஆனால் இந்தியாவில் பெரும்பாலும் அரசியல் கட்சியினுடைய இடங்களில் பெரிய அளவில் நெரிசல் மரணங்கள் ஏற்பட்டதில்லைண்ணே. இப்போ என்ன பிரச்சனைனானே, இதை வந்து நம்ம வந்து ஒரு விபத்தாக பார்க்குறோமா இல்லை ஒரு திட்டமிட்ட செயலாக பார்க்குறோமா? இப்போ நீங்கள் வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த அது யார் காரணமாக இருந்தாலும் எந்த தரப்பில் இருந்தாலும்ங்கிற ஒரு லைன் எடுக்கிறீங்க. ஆனால் அதற்கு முன்னாலேயே ஒரு விஷயம் இருக்குண்ணே. என்னன்னா, நடந்தது ஒரு விபத்தா இல்லை திட்டமிடப்பட்ட செயலா அப்படின்னு. ஆனால் என்னன்னா, இத வந்து அரசு வந்து இது வந்து ஒரு விபத்து அப்படிங்கிற இடத்துல இருந்து அணுகுதுன்னு. ஓகே பிரவீன் சார், 40 பேருடைய மரணம்ங்கிறது ஒரு இடத்துல ஏற்படுறதுக்கு என்னதான் அஜாக்கிரதையாக இருந்தாலும் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் 40 பேரோட டெத்துங்கிறது டூ மச் சார். இப்போ நீங்க தமிழ்நாடு அரசியல் அப்படி இறங்கவே இறங்காதீங்க ப்ளீஸ். தமிழ்நாடு அரசியல் மேலாங்கிறது இப்படி அண்ணா அப்படி ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசியல்ல யாருமே திட்டமிட மாட்டாங்க. பல கோடி பேர் சேர்ற இடத்துல இல்ல இப்போ கும்பமேளா நடந்தது சார். அதுல பல லட்சம் கோடி பேர் சேர்ந்த இடத்துல ஒண்ணு நடக்கும். ஆனா இது ஒரு இருக்கிறதே ஒரு ரோடு தான். அந்த ரோடுக்குள்ள 40 பேரோட மரணங்கிறது அது நம்மளால டாலரேட் பண்ண முடியல சார். யாராலையும் டாலரேட் பண்ண முடியல. அதனால நான் சொல்றேன், உலகமே கவனிக்குது இந்த இதுன்றது. அப்போ இது தற்செயலாக நடந்தது என்பதை நம்ம வந்து எப்ப சொல்லுனா, நீங்க தற்செயலா எதுக்கு சார் விசாரணை கமிஷன் வைக்கிறீங்க சார்? எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு காவல்துறை விசாரணை, சிபிஐ விசாரணை ஆணையம் ஏதாவது ஒண்ணு வச்சுதான் ஆகணும். 40 பேர் இறந்தாங்க, கேஸ் போடாம இருக்க முடியுமா?
அந்த 40 பேரோட உயிருக்கு நீங்கள் மரியாதை தாங்கன்றதா நம்ம இதுதான். அந்த குற்றவாளியை கண்டுபிடிங்க, அது யாராக இருக்கட்டும், குற்றவாளியை கண்டுபிடிங்க. குற்றவாளி இல்லன்னு சொல்லாதீங்க. எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு, எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அண்ணன் சொல்றது எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு. குற்றம் செஞ்சவன் தான் தெரிச்சு ஓடுவான். ரைட்டா? நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து இன்னைக்கு பேசினது அந்த இடத்துல நான் எப்படி நிக்க முடியும்? சரி, நீங்க நிக்க வேணாங்க. பத்திரிகையாளர் நீங்க திருச்சி விஜய் தலைமறை இல்ல நான் கேட்க ஒரே ஒரு கேள்வி. ஏங்க 10 குழந்தை அப்பயே செத்துட்டுங்க, 30 பேர் செத்துட்டான் சார்னு கத்துறான் ரிப்போர்ட்டர். அப்படி தலைய கூட திருப்பாம உள்ள போறாரு. நீ இதே மனிதாபிமானம் எங்க போச்சு? 30 பேர் உன்னுடைய கூட்டத்துக்கு வந்த உன்னுடைய ரசிகர். ஒரே ஒரு விஷயம், உன்னுடைய கூட்டத்துக்கு வந்த உன்னுடைய ரசிகர் குழந்தைங்க 5 பொம்பளை புள்ள, 5 ஆம்பளை புள்ள, 10 குழந்தைங்க என்னன்னே தெரியாதுங்க. ஒரு அம்மா கதறி எழுது, அந்த அம்மாவுக்கு வாயும் பேச வராது, காதும் கேட்காது, பிள்ளைய அவங்க அத்தை தூக்கிட்டு வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன், சரி விஜய் வந்தா பிரச்சனை ஆயிடுங்க, ரைட்டு. ஒரிஜினல் எங்க போன கட்சியின் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் எங்க ஓடி ஒளிஞ்சிருக்க? நிர்மல் குமார் எங்க கட்சியில் உள்ள மாவட்டத்தில் அத்தனை பேர் ஓடி ஒளிஞ்சானா இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு தாவேக்காவோட நிர்வாகி நின்னான்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், அந்த இடத்துல கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் உட்பட, பர்வேஸ் உட்பட, புதுக்கோட்டையிலேருந்து பர்வேஸ் ஒரு மாவட்ட செயலாளர், இதுல இருந்து வந்து டாக்டர் பிரபுன்னு ஒரு மாவட்ட செயலாளர், எல்லாம் அங்க நின்னாங்க. நாமக்கல்ல நின்னாங்க, நான் கரூர்ல நின்னாங்க. கூடவே விஜயோட இந்த சுற்றுப்பயணம் அத்தனையிலும் டிராவல் பண்ண இந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் ஓடி ஒளிஞ்சான். ஏன் ஓடிக்கணும்? விஜய் ஏன் போல நம்ம கேக்குறோம். விஜய் போறத விடுங்க, நான் சொல்றேன் விஜய் வர வேணாம். விஜய் வந்தா அங்க பிரச்சனை நடக்கும், ரைட். இந்த கட்சிக்காரங்க எங்கங்க போனீங்க? மாவட்ட செயலர் எங்கங்க போனீங்க? இன்னைக்கு அதிமுக விஜயபாஸ்கர் வந்து நிக்கிறதுக்கு என்னங்க காரணம்? விஜயபாஸ்கர் வந்து நிக்கணுமா? கட்சிக்காரன் செத்துருக்க. நான் ஒண்ணு இல்ல, கார்கே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டை போட்டு நடத்துறாரு, அங்க ஒரு விபத்து நடக்குது, முழு பொறுப்பு அங்க கார்கே தான், ரைட்டா? இந்த கூட்டத்தை நடத்துனது நீங்க. அப்ப நீங்க காலையில இருந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, 10 மணில இருந்து கூட்டு நிற்க வச்சிருக்கீங்க, பாட்டை போட்டு உசுப்பேத்திருக்கீங்க, வெறும் பாட்டுக்காக ஆடிக்கிட்டு இருக்க. காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அவனுக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி நான் வந்து எடுத்துக்கொண்டு, இதுக்கெல்லாம் விஜய்க்கு சம்பந்தமே இல்லைங்க. விஜய் பொறுமையா வந்தாருங்க. அதனால நான் இதை வந்து ரெண்டு சைடும் தவறு இருக்கா அப்படின்னு கேக்குறோம். விஜய் மட்டுமே கார்னர் பண்றமான்ற கேள்வி. ஏங்க நான் இதுல விஜய் மட்டும் தான் தவறுங்கிறேன். ஒரு பொறுப்பு எங்க இருந்து வருது? நான் இப்ப கார்கே என்ன 8 மணிக்கு டிபேட் கூப்பிடுறேன், நான் 7:50க்கு வந்து உட்கார்ந்து இருக்கணும். 8 மணி நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் வந்தேன்னா முடிச்சிட்டு போப்பான்னு கேட்கிறேன் சார். மத்த கட்சியும் தாவேகா ஒண்ணா, அவங்களுக்கு வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வர்றாங்க. இப்ப புரியுதா? இன்னைக்கு நீதிபதி என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க? அப்ப இந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து விஜய் அதுல பேசுறாரா? அந்த கேள்விகள் எல்லாம் யாரை நோக்கி இருந்தது? தாவேகா நோக்கி தானே இருந்தது. விஜயை பார்க்க ரசிகர்கள் வருவார்கள், கட்சிக்காரர்களை தவிர ரசிகர்களும் வருவாங்க. விஜய் தரப்பு வழக்கறிஞர் பேசுறாங்க, வந்து செத்தவெல்லாம் எங்க கட்சிக்காரன் இல்லைங்க மக்களுங்கிறான். ஒரே வார்த்தையில் அடிச்சு விடுறாங்க. கோர்ட் வாசல் நின்று வழக்கறிஞர் சொல்றாரு, அந்த பேட்டி இருக்கு, வந்து செத்தது யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு யாராவது உரிமை கோர்றாங்களாங்கிறாங்க. அப்ப செத்தவெல்லாம் யாரு? அப்ப பொதுமக்கள். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அது செத்தவெல்லாம் யாரு? நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானம் வேணாங்க. செத்து போன இவ்வளவு நபர்கள், நான் இன்னைக்கு சொல்றேன், பொதுமக்களா இருக்கட்டும், டிவிக்கு கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், இந்த மாவட்ட செயலாளர்கள் அடுத்த கட்டத்தில் இருந்த பொறுப்பாளர்கள் இன்னைய வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிருப்பதற்கான காரணம் என்ன? அதுக்கு ஒரிஜினல் இப்ப பிரஸ் கூட பார்த்தாரு. புஷி ஆனந்துங்க கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண புஷி ஆனந்துங்க எல்லா இடத்துலயும் மைக்க பிடிச்சு மைக்ல மரத்துல ஏறாத, கர்ண கம்பத்துல ஏறாதுன்னு ஆர்கனைஸ் பண்ணாரா இல்லையா? அப்ப ஆர்கனைஸ் பண்ணவர் இதுக்கு பொறுப்பெடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தது யார் சார்? புஷி ஆனந்த் மேல எதுக்கு சார் வழக்கு பதிவு பண்ணிருக்கு? கேப்போம் திரு செந்தில்வேல். அவதூறு பரப்புனாங்க, இல்லை வதந்தி பரப்புனாங்கன்னு ஒரு 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அங்கே சொல்கிறது என்ன, 2 தரப்புலையும் தானே இதெல்லாம் நடந்துச்சு, விஜய் காரணம்னு இங்கிட்ட ஒரு சிலர் பரப்புனாங்க, இல்லை விஜய் காரணம் இல்லை அரசு காரணம்னு பரப்புனாங்க, ஒரு சாரார் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்களே அப்படின்னு தானே விஜய் கேட்குறாரு. பொதுவா பேசக்கூடாது, நான் ஒரு கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க, நான் யார் பேசும்போது குறிக்கிட்ட விரைவா சொல்லிடுறேன். விஜய் தரப்பில் தவறு, அரசு தரப்பில் தவறு, 2 தப்பு 2 பக்கமும் நியாயப்படுத்துறதை நான் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இது ரொம்ப ஆபத்தான போக்கு, அபத்தமான போக்கு. நான் விரைவா 2 சொல்றேன். விஜய் செய்த தவறுகளை நான் பட்டியலிடுறேன், நீங்க அரசு செய்த தவறுகளை எனக்கு பட்டியலிடணும். 1, ஃபர்ஸ்ட் 8:45 நாமக்கல் கூட்டம், அவர் 8:50 தான் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார், முதல் தவறு. 8:45 கூட்டத்துக்கு 2:45 நாமக்கல் போனார், 2வது தவறு. நாமக்கல்லில் இருந்து 12 மணிக்கு கரூர் வந்திருக்க வேண்டும், கரூருக்கு அவர் 7 மணிக்கு வருகிறார், 3வது தவறு. அவர் செய்த தவறு. 7 மணிக்கு வருகின்ற பொழுது கூட கரூர் உள்ளே வருகின்ற பொழுது நீங்க நேரமாகிவிட்டது வாங்க என்று காவல்துறை அறிவுறுத்திய பிறகும் வராமல் ரோட் ஷோ பண்ணாரு, அடுத்த தவறு. மக்கள் அவரை பார்த்து இருந்தால் அவ்வளவு இடம் கூட்டம் அங்க போயிருக்காது, மக்கள் தன்னை பார்க்க கூடாது என்று ஷட்டரை மூடிட்டு லைட் அணைச்சிட்டு பேருந்துக்குள் சென்று விட்டார், அடுத்த தவறு. 50 மீட்டருக்கு முன்பாகவே நிறுத்தி பேசுங்கள் என்று காவல்துறை டிஎஸ்பி அறிவுறுத்திய பிறகும்
நிறுத்தாமல் அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு அவ்வளவு பெரிய பேருந்தை உள்ளே சென்று அங்கே நிறுத்தி பேசினார். அது அடுத்த தவறு. இவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே பலரும் மயங்கி விழுகிறார்கள். அதை பவுன்சர்ஸ் வந்து சொன்ன பிறகும் தன்னுடைய பேச்சை நிறுத்தாமல், அப்படியா மயங்கி விழுந்தாங்களா, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க சொல்லிட்டு நான் பேச்சை தொடரட்டுமா என்று கேட்டு மீண்டும் பேச்சை தொடர்ந்தது அதை விட மிக 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 பெரிய தவறு. இத்தனைக்கு பிறகு எல்லோரும் மயங்கி விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு வேக வேகமாக ஆம்புலன்ஸ் வருதுல்ல, வந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அங்க இருந்த தாவேகா தொண்டர்கள் அடிச்சு விரட்டினாங்கல்ல, காயப்படுத்தினாங்கல்ல, அது தாவேகா தொண்டர்கள் செய்த தவறு. இவ்வளவுக்கு பிறகு இதை எதையும் கண்டுக்காம சென்னை வந்தார் பாருங்க விஜய், அது விஜயனுடைய தவறு. ஸ்பாட்லயே இல்லாம அவருடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் எல்லோரும் ஓடிட்டாங்க பாருங்க, அது அவர்கள் செய்த தவறு. சரி, இப்ப காவல்துறை என்ன தப்பு செஞ்சுன்னு நான் சொல்றேன். காவல்துறை என்ன தப்பு செஞ்சது? முறையா விதிமுறைகளை வகுத்து இதெல்லாம் நடத்துங்கன்னு சொன்னது காவல்துறை செஞ்ச தப்பா? மயங்கி விழுந்தாங்கன்னு வாக்கி டாக்கில ஆம்புலன்ஸை கூட்டது தப்பா? மயங்கி விழுந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து தன் தோளில் ஒரு காவல்துறை சகோதரி சாய்த்து கொண்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்களே அது தப்பா? இரவோடு இரவாக அமைச்சர்கள் வந்து மருத்துவமனைக்கு ஓடுனாங்களே அது அவர்கள் செய்த தவறா? முதலமைச்சர் நள்ளிரவிலும் கரூருக்கு போய் சேர்ந்தாரு, அது அவர் செஞ்ச தவறா? எது அரசு செஞ்ச தவறு? ரெண்டையும் எப்படி ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குன்னு ஏதோ ரோட்ல ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. விஜய் முந்தைய கூட்டங்கள்ல சொல்றாரு, என்ன சார் நாங்க விசாலமான இடம் கேட்கிறோம் சார், என்ன சார் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கிறாருல, இணைச்சு பேசுறாங்கல்ல. மதுரை மாநாட்டிலும் விக்கிரவாண்டி மாநாட்டிலும் இந்த அசம்பாவிதம் நடக்காமல் நடந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? பெரிய பரந்துபட்ட கிரவுண்ட். இன்னைக்கு நீதிபதி அதை கேட்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன், விஜய் தனக்கு கூட்டத்தை காட்டணும் ஆரம்பிக்கிறார். நான் ஒன்னே ஒரு 2 மனசாட்சி உள்ளவர்களே ஆயுத எடுத்து வழியா கேட்கிறேன். 8:45 கரெக்டா நாமக்கல்லையும் 12 மணிக்கு கரூர்லயும் இருந்திருந்தா அந்த பிரச்சனை நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதையும் தாண்டி உங்களுக்கு கூட்டம் வருது அல்லது கூட்டத்தை காட்டணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல கேளுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பொதுக்கூட்டம் நடத்துங்க. நீங்க தான் சொல்றீங்கல்ல பணம் என்னங்க பணம் சொல்றீங்கல்ல, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துங்க, பந்தல் போடுங்க, உட்கார்ந்திருக்கும் மக்களுக்கு பந்தல் போடுங்க, இருக்கைகள் போடுங்க. எல்லா இருக்கைகளிலும் முப்பெருமிழால வச்சாங்க பாருங்க, திமுக முப்பெருமிழால ஒரு பையில தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ், பிஸ்கட் அந்த மாதிரி வைங்க. குறித்த நேரத்துக்கு வாங்க, பேசுங்க. ஷூட்டிங் ஒரே இல்ல காரியம் ஒரு நிமிஷம், நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வார்த்தை, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு விஜய் மிகச் சரியாக செல்வார் என்று எல்லா இயக்குநர்களும் சொல்கிறார்கள். உங்களுக்கு பணம் தரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கு நீங்க கரெக்டா விசுவாசமா இருக்கீங்க, கரெக்டா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறீங்க, பாராட்டு வாங்குறீங்கல்ல. மக்கள் என்ன ஏமாளிகளா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? மக்களை வெயில காய விடாம வந்து நிற்கணும். அதை விட்டுட்டு 2 பக்கமும் தப்பு, 2 பக்கமும் தப்பு, 2 பக்கமும் தப்புனா எது தப்பு? நீங்க இன்னும் ஒரு லாஸ்ட் ஒன்று சொல்லி ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். 2 முக்கியமான கிளாரிட்டி. இந்த இடத்தை பத்தி திருப்பி பேசுறீங்க. இன்னைக்கு அதிகாரி தெளிவா சொல்லிட்டாங்க. மார்ச் மாதம் கரூரில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எங்கெங்க இனிமேல் கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிட்ட இடம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டீங்க அங்க வேண்டாம், அங்க ஒரு சிக்கலா இருக்குன்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்துல 2 இடங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுலதான் இனிமேல் நடத்தணும். எல்லா கட்சிகளும் ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை தான் இவங்க கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல தான் கொடுத்திருக்குது. அப்புறம் திருப்பி நாங்க கேட்ட இடத்தை கொடுக்கல. ஒவ்வொரு வாட்டியும் என்ன மாதிரியான டிராமா? லாஸ்ட் ஒன்ல அவர் வந்து முதலமைச்சர் சொன்னது இருக்குல்ல, நீங்க பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்கன்னு, அது எல்லா இடத்துலயும் எப்படி கன்வே ஆயிட்டு இருக்குதுன்னா, ஏதோ கரூரில் நடந்த மரணங்களுக்கு விஜய் சொன்னது போல வந்து கன்வே ஆகுது. அதல்ல. விஜய் 3 நாள் கழிச்சு இன்னைக்கு ஏன் பேசினார்னு சொல்லட்டுமா? மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். புஷி ஆனந்த் கைது செய்யப்படலாம், ஆதவர்ஜனா கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வருகிறது. ஆதவர்ஜனா மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்ப வர்றாரு களத்துக்கு, தொண்டர்களுக்காக வரல, இறந்து போனவர்களுக்காக வரல. வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க அதை நல்லா திருப்பி கேளுங்க. நீங்க என்னுடைய நிர்வாகிகளை கைது செய்கிறீர்கள். நீங்க கைது செய்யறதா இருந்தா, அதாவது உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணுச்சு, நான் கைது செய்யறதான்னு சொல்ல மாட்டேங்கிறார். நீங்க எங்க நிர்வாகிகளை கைது செய்றீங்க, நடவடிக்கை எடுக்கிறீங்க. உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா நான் அலுவலகத்திலேயே வீட்டிலேயே இருப்பேன், என்ன பழி வாங்குங்கன்னு சொல்றது என்ன அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றதுதான் அது. அதனால மக்களுக்காக இன்னைக்கு அவர் பேசல. அவங்க மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்ட அச்சத்தில், அடுத்தது தன்னுடைய கலகர்த்தர்கள் நிர்வாகிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சத்தில் அதை பேசியிருக்கிறார். லாஸ்ட் வார்த்தை, வேற எங்கேயுமே இப்படி நடக்கலன்னு பிரவீன் காந்தி சொன்னாரு. கடந்த ஆண்டு ஹத்ராஸ்ல ஒரு சாமியாருடைய பாதம் பட்ட மண்ணை எடுக்கிறதுக்குன்னு ஓடி போன இதே மாதிரி 120 அரசியல் கூட்டங்கள்ல நடந்தது. அரசியல் கூட்டங்கள்ல நடந்தது. அரசியல் கூட்டத்துல 1992 மரியாதைக்குரிய அமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பிப்ரவரி 18ஆம் தேதி மகாமகம் குளத்தில் அவர் புனித நீராட சென்ற போது அதை பார்ப்பதற்காக சென்ற 50 பேர் அங்க ஸ்பாட்ல பலியானார். அரசியல் கூட்டத்தில் இது நடந்திருக்கு. ஓகே திரு பெருமாள்மணி, திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் களம் மாறுதா? ஆமாம், அது நீங்கள் இந்த கேள்வியை ரொம்ப அருமையாக காயின் பண்ணுறீங்க. அது இன்னமும் தீவிரமாகுது. ஏனென்றால் திமுக ஒரு 75 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க கட்சி. அவங்க வெவ்வேறு காலகட்டங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் அதன் உச்சத்தில் இருந்தபோதே அவர்களை எதிர்த்து ஒரு மாநில அரசியலை முன்வைத்து வளர்ந்த
ஒரு இயக்கம், ஒரு பேரியக்கம் அது. வெவ்வேறு காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரம், வெவ்வேறு அரசியல் எதிரிகளை அவர்கள் களத்தில் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஐயா விஜய் அவர்களுடைய இந்த வீடியோ இருக்குல்ல, ஏன்னா இது வந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் அவர் சிஎம் சார்னு அட்ரஸ் பண்ணுறதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து அங்கிள்னு ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணுறாரு. அதுக்கு திமுக வந்து தீவிரமாக எதிர்வினை ஆட்டினாங்க. அதற்கு பிறகு அங்கிள்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கலப்பா, நம்ம சிஎம் சார்னே சொல்லலான்னு சொன்னார். அப்போ இந்த வீடியோ இருக்குல்ல, ஐயா விஜய் அவர்களுடைய இந்த சமீபத்தில் வந்த இந்த வீடியோ வந்து திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு இந்த களத்தை வந்து தீவிரப்படுத்துகிறது. ஆனால் இது இப்படி தீவிரப்படுத்துவது வந்து இன்னும் ஒரு விதத்தில் நான் ஒப்பிட்டு பார்க்கணும்னு விரும்புகிறேன். ஐயா ரஜினி அவர்கள் களத்திற்கு வருவதாக சொன்னபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஐயா ரஜினி அவர்களுடைய வருகையை சரியாக கையாள தவறிவிட்டதாக நான் கருதுகிறேன். பெருமாள் மணி நான் ரொம்ப தப்பா எடுத்துக்காங்க. மணி என்ன தயவு செய்து அண்ணா நீங்க மிகச்சிறப்பா நரேட்டிவ் பண்ணுவீங்கன்னா தயவு செய்து மன்னிங்கண்ணா. நான் குறிக்கிறது தப்புன்னா நீங்க மன்னிச்சுங்கண்ணா. அண்ணா என்னண்ணா எதெல்லாம் எந்த கதை அண்ணா விஜய் செய்தது சரியா தவறான்னு ஏன் உங்க வாயில பதில் சொல்ல முடியும்? அவர் கேள்விக்கு தானே பதில் சொல்றேன். கேள்வி கேட்கல, தலைப்பே அதுதானே. அவர் நீங்க ஆங்கர், நீங்க என்ன ஆங்கர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஆங்கர் இல்லனே, அப்படி இல்லனே. பாருங்க இப்படிலாம் பேசாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க. அண்ணா ரொம்ப நேர்த்தியா பேசுறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. நான் சொல்றேன் எங்கேயும் காயப்படுத்திர இல்ல. ஒரு வார்த்தை நீங்க நீங்களும் ஒரு பார்ட்டிசிபென்ட், நானும் ஒரு பார்ட்டிசிபென்ட். நான் என்ன சொல்றேன், பேசுங்க. இல்ல, நீங்க உங்களுடைய கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது களம் வந்து அதை தீவிரப்படுத்துகிறது. இந்த இடம் வந்து தாவேகான்றத இன்னமும் அவர் இன்றைக்கு வந்து நீங்க பழிவாங்கிறதா இருந்தா என்ன பழிவாங்குங்க அப்படின்னு சொல்ற அந்த இடங்கள் எல்லாமே ஒரு அரசியலா எப்படி மாறுதுன்ற உங்க கேள்வியில நிச்சயமாக அது தீவிரப்படுவதாகத்தான் நான் உணர்கிறேன். இறுதி கருத்து எல்லாத்தையுமே சுருக்கமா திரு பிரவீன் காந்தி இருந்து இறுதி கருத்து திரு பிரவீன் காந்தி சார். மீண்டும் மீண்டும் தமிழக அரசை குற்றம் சொல்வதுங்கிறது முக்கியம் இல்லை. குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிப்பது தாவேகா கட்சிக்கும் உண்டு, திரு விஜய் அவர்களுக்கும் உண்டு. மீண்டும் மீண்டும் ஒரு கட்சியை குறிப்பிட்டு தாக்குவதை நிறுத்திக் கொண்டு குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்ததுதான் திரு விஜய் அவர்களுக்கும் அனைவருக்கும் வேலை. ஆளும் கட்சியை குறை சொல்வதை விட குற்றவாளியை கண்டுபிடிப்பதுதான் முக்கிய வேலை என்பது என்னுடைய கருத்து. ஓகே, இறுதி கருத்து. அவர் போகும்போது நான் தான் பதில் சொன்னேன், பதிவு சொன்னேன். அவர் போனது தப்புன்னு பதிவு பண்ணது நான் தான். பெருமாள் மணி என்ன சொன்னாரு, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாறிட்டு திருவாரூர்ல எங்களுடைய மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணனுக்கு போட்ட கூட்டத்துக்கு இல்ல 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 நான் முடிச்சிடறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அவர் போனதுக்கு மறுநாள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் போட்ட கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு வாரம் சோசியல் மீடியால கதர்ன கும்பல் டிவிக்கு. அதனால ஒரு மாவட்ட செயலாளரோட ஈடு கொடுக்க கூட விஜயால முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். விஜய் வந்தா கூட்டம் வருது இல்ல, விஜய் வந்தா கூட்டம் வருதுங்கிறத கேட்கல. இங்க வந்தது கொள்கை கூட்டம், நீங்க சேர்த்தது வேற. அங்க வந்தது அத்தனை ஓட்டா. ஆனா திருவாரூர்ல நான் பூண்டி கலைவாணன் கூட்டின கூட்டம் அத்தனை திமுக ஓட்டு. வித்தியாசம் இருக்குல்ல, அதை தான் சொல்றேன். எங்களுடைய ஒரு மாவட்ட செயலாளருக்கு கூட விஜய் ஈடாக மாட்டார், அந்த கட்சி ஈடாகாது அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது, ஆது அர்ஜுன் நேற்று போட்டு டெலிட் பண்ண ட்விட், ஜென்சி இளைஞர்கள் நேபாளத்தை போய் இலங்கையை மாறியும் ஒரு புதிய போராட்ட புரட்சிக்கு நீங்க ரெடி ஆகுங்கன்னு அவங்கள தூண்டுகிற வேலையை செய்கிறேன், நீ எல்லாம் ஒரு கட்சியின் பொறுப்பாளரா? இன்னைக்கு அதற்கு மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. அப்ப இது எதை நோக்கி கொண்டு போகுது? இன்னைக்கு விஜய் பேச்சு என்னன்னா, என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தொண்டர்களை எதுவும் பண்ணாதீங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அப்ப எது இதுனா பயத்தின் வெளிப்பாடு. மாவட்ட செயலாளர் கைது, அடுத்த புஷி ஆனந்த் கைதாக போகிறார், நம்மளையும் கைது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த அவர்களுடைய இந்த கூட்டத்தை வந்து ட்ரிகர் பண்ற வேலையை தான் விஜய் இன்னைக்கு செஞ்சிருக்காரே தவிர, அவருக்கு இந்த மக்கள் மேலேயோ அவர் உண்மையா சொல்லியிருக்குன்னா, இந்த விஷயத்துல அவர் பேசின ஒரு இடத்துல கூட நான் செய்தது தவறு, என் மீது நான் தவறு இருக்கிறது, நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட, கொஞ்சம் கூட ஈவு இரக்கமற்ற ஒரு நபராக இருக்கிறார். தயவு செய்து அவர் ஒரு மனோதத்துவ டாக்டரை பார்க்கறதா சரி. இல்ல அவ்வளவு மோசமான என்னங்க அத நியாயப்படுத்துறாரு? எப்படி இல்ல மனோதத்துவ டாக்டரை பார்க்கறது அது எப்படி நியாயப்படுத்துறாரு? உட்கார்ந்துட்டு லைட் ஆஃப் பண்ணும்போது ஊங்குறான், லைட் ஆன் பண்ணும்போது கத்துறான். ஒரு சில இடங்கள்ல மனநிலை எங்க இல்லங்க, ஒரு சில இடங்கள்ல காவல்துறை என்ன பண்ணுது, நீங்க உள்ள போங்க, வண்டிக்குள்ள போங்கன்னு சொல்லுது. ஏங்க ஒருத்தர் ரசிச்சிட்டு இருக்கான், தொண்டர்ல இந்த ரசிக்கிறார், நமக்கு எப்படிங்க தெரியும்? ஏங்க கடந்த கால சம்பவம் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி சில பவுன்சர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல இதே யாரோ முன்னாடி நடிகர்னாங்க, முன்னாடி விஜய் நடிகீங்க.
கேரவேனுக்குள்ள போய் ஏறி உட்கார்ந்துகிட்டு இதெல்லாம் செஞ்சது யாருன்னா இவர்தான். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சினிமா உலகில் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு பிரவீன் காந்தி எல்லாரும் சொன்ன குற்றச்சாட்டை நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவரையும் ஆணையத்தில் விசாரணைன்னு சொன்ன அந்த கருத்தை தான் நானும் வைக்கிறேன். அரசியல் தலைவர் குறிப்பிட்ட பெருமாள்மணி சுருக்கமா. அதாவது ஐயா விஜய் அவர்களுடைய தமிழக அரசியல் வருகை, அதற்கு பிறகு நடக்கிற இந்த நிகழ்வுகள், இது எல்லாமே ஒரு புதிய அரசியல் களத்தை அல்லது ஒரு புதிய பொலிட்டிக்கல் கிளைமேட்டை தமிழகத்தில் உருவாக்கும். அதை அனுமானித்து அந்த அவருடைய அரசியல் வருகையை, அதற்கு பிறகு நடக்கிற நிகழ்வுகளை அனுமானித்து திராவிட முன்னேற்ற கழக தாவேக்க இயல்பு நிலைக்கு வர்றதுக்கே இன்னும் வெகு நாட்கள் ஆகும்ல, அது எப்படி ஈவனான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் சொல்றது ஒட்டுமொத்த தமிழக அரசியலினுடைய சூழலையே ஐயா விஜய் அவர்களுடைய, நான் போன இடத்துல சொல்ல வந்தேன்ல, ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் போன ஆட்சி இருக்கிற போது வருவதாக சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி அந்த சூழலை ஒரு சிறப்பாக கையாளவில்லை. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிற இந்த நேரத்தில் ஐயா விஜய் அவர்கள் வருகையை தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கூர்மையான மதியாலும் அவருடைய பெருந்தன்மையாலும் ஜனநாயக பண்பாலும் ஒரு புதிய உத்தியோடும் புதிய திசையிலும் அழைத்து செல்கிறார். தமிழக அரசியல் 2026 ஒரு புதிய திசை வழியில் பயணிப்பதற்கான எல்லா வேலைகளையும் தாவேக்காவினுடைய வருகையை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். அதை முடிவுகள் வருகிற பொழுது நாம் உணர்ந்து ஒரே வரி மட்டும் ப்ளீஸ். சகோதரர் பெருமாள்மணி சொன்ன கருத்து தான். அவர் எனக்கு நினைவிருக்குது, வேற ஒரு தொலைக்காட்சியில் சொன்னார் நினைக்கிறேன். ஒன்று தாவேக்கா ஆளுங்கட்சியாக வரும் அல்லது எதிர்கட்சியாக வரும்னாரு. கிட்டத்தட்ட இப்பவும் அதே கருத்தை தான் அவர் வேற வேற மொழிகளில் சொல்லுகிறார். எந்த ஒழுங்கிற்கும் கட்டுப்படாமல் ஆடுவது, முடிச்சிடறோம், எந்த ஒழுங்கிற்கும் கட்டுப்படாமல் ஆடுவது, மரத்தில் ஏறுவது, டிரான்ஸ்பார்மரில் ஏறுவது, அதே மாதிரியே தலைவரும் தாமதமாக வருவது, அதனால் 40 பேர் இறந்து போறது, எப்ப பார்த்தாலும் சிஎம்ஏ விமர்சிப்பது, இது மட்டுமே ஒரு 75 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க கட்சிக்கு எதிராக விஜய் நிறுத்தி இருக்கிறது என்று நம்புவதும், அவ்வாறான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதும், அவ்வாறான ஒரு உருவகத்தை கொடுப்பதும் மிக 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 அறமற்ற துளியும் அறமற்ற ஒரு செயல். விஜய் அவர்கள் அரசியலுக்கும் பொது வாழ்விற்கும் துளியும் பொருத்தமற்றவர் என்பதை அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நிரூபித்திருக்கிறார். ஆதவர்ஜுனா இந்திய இறையாண்மைக்கு எதிராக வாக்கு வங்கி அரசியல் நிரூபிக்கட்டும். கூட்டம் தான் வாக்கு வங்கி அரசியல் என்றால் சன்னி லியோனுக்கு இதை விட பல மடங்கு கூட்டம் கேரளாவுக்கு வந்துச்சு. சன்னி லியோன் கேரளா முதலமைச்சராக இருக்கணும், அதை விட்டுருங்க. நான் திருப்பி சொல்றேன், ஆதவர்ஜுனா இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர் பதிவு செய்ததை காரணமாக இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன் கருத்து சரின்னா அந்த பதிவை அப்படியே வச்சிருக்கணும். போட்ட அடுத்த சில நிமிடங்களை டெலிட் பண்ணிட்டு ஓடுறாரு. இவர்கள் எந்த காலத்திலும் திமுக இல்ல, அதிமுக யாருக்குமே இல்ல, இவர்கள் அரசியலுக்கே பொருத்தமற்றவர்கள், அரசியலுக்கே பொறுத்திருந்து பார்க்கலாம். கரூர் விவகாரத்துல அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.